ஏமா விடிஞ்சு வெள்ளைக்கோழி கூவிருச்சு, எந்திரிமா, எந்திரிச்சு வீடு வாசல பாய் படிக்கலாம் எடுத்து வச்சுட்டு பொம்பளை பிள்ளை இவ்வளவு நேரமாவா தூங்கிட்டு இருக்கிறது? எந்திரிமா எந்திரிமா, எந்திரிச்சு கையெல்லாம் மூஞ்சியெல்லாம் ஆரம்பிட்டு வீட்டு வாசலாம் எடுத்து வச்சு கூட்டுறா. இந்த அம்மாக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் டீப் லைட்டை போட்டு போட்டு விட்டுட்டு போகுதே. கரண்ட் பில் எச்சாகுதுன்னு கொஞ்சம் கூட அக்கறைங்கிறதே கிடையாதுமா. முதல்ல இந்த லைட் ஆஃப் பண்ணுமா, தூக்கமே வர மாட்டேங்குது. ஏய், அது ஒன்றும் டீப் லைட் இல்லடி, 11 மணி ஆகுது. வெயில் பல்ல ஈனு இடிச்சிட்டு வெயில் அடிக்குது, உனக்கு டீப் லைட் எரியுதா? முதல்ல எந்திரி, மேல ஓங்கி உதச்சிட போறேன். மணி 11. அம்மா இனி 5 மணிக்கே எழுப்பிட்டு இருக்கலாம்லம்மா. வர வர உனக்கு பொறுப்பே இல்லம்மா. சரி சரி, படுத்து தூங்கினதும் போதும், நான் எழுப்பானதும் போதும், நீ முதல்ல எந்திரி. சும்மா உட்காந்துக்கிட்டு எங்கிட்ட காலையிலேயே நாயத்தை பேசாத. எந்திரிச்சு பாய சுத்து முதல்ல. இந்த அம்மாக்கு காலையில எந்திரிச்சதுமே இதே வேலையா போச்சு. சம்மந்தமே இல்லாம பாயும் போய் சுத்த சொல்லுங்க. பாய சுத்தி எடுத்து வைக்கலையடி, என்னடி செஞ்சுட்டு இருக்க? அம்மா நினைச்சு நினைச்சு ஒண்ணு பேசாதீங்கம்மா. என் பாட்டுக்கு நான் தூங்கிட்டு இருந்தேன். பாய சுத்த நீ தானமா சொன்ன. இப்ப வந்து நான் பாய சுத்திட்டு இருக்கேன், நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? பாய எடுத்து வைக்கலையான்னு கேக்குற. போமா, இன்னைக்கு பொழுது எனக்கு எப்படி போதோ தெரியல உன்னால. அடி கூறு கட்டவளே, கூறு கட்டவளே, பாயை எடுத்து படுக்கை எடுத்து சுத்தி கொண்டு போய் வைக்கிற இடத்துல வெயிடி. இது கூடவா பாய சுத்துன்னு சொன்னா பாய ரவுண்ட் அடிச்ச மாதிரி சுத்திட்டு வந்துட்டு இருக்கிற? உன்னையெல்லாம் எப்படித்தான் வச்சு நான் எப்படிதான் என்ன செய்ய போறேன்னே தெரியல. எனக்கு பிறந்துட்டு இப்படி இருக்கியே நீயே. இந்த சுத்தாமா நீ சொன்ன? பாய சுத்துன்னு சொல்லணும், இப்படி சுத்திட்டேமா. மன்னிச்சிருமா. எது சொன்னாலும் தெளிவா சொல்லணும். சொன்னதெல்லாம் அந்த அப்பா சொல்லிவிட்டு கடைசியில என்ன வந்து பேசினா இப்படித்தாம்மா நீ என்னை திட்டிக்கிட்டே இருப்ப. போமா. இனிமேல் உங்ககிட்ட எது சொன்னாலும் நல்ல தெளிவா விளக்கமாவே சொல்றேன். இப்ப பாயை எடுத்து சுருட்டி கொண்டு போய் வைமா. எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. எந்த வேலை செஞ்சாலும் அதுலயும் ஒரு குறை. சரி சரி, பாயை எடுத்து வச்சுட்டு அப்படியே மச மசன்னு நிக்காம கூட்டி பேருக்கு போ. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடறேம்மா. சரி சரி, மலை மலைன்னு செய்யி. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு கணக்குனா வரவே வராது. எங்க அம்மா வேற சும்மா கூட்டி பெருக்குன்னு சொல்லிட்டாங்க. எதை எதோட கூட்டுறது, எதை எதோட பெருக்குறதுன்னே எனக்கு தெரியலையே. யார்கிட்ட போய் கேக்குறது? கூட்டி பெருக்கிட்டியா? என்ன செஞ்சிட்டு இருக்க? அம்மா எனக்கு எனக்கு கூட்டல் கணக்கும் தெரியாது, பெருக்கல் கணக்கும் தெரியாதுமா. நீயே கூட்டி பெருக்கி ஒரு தடவை சொல்லி கொடுமா. இனிமேல் நான் கரெக்டா செஞ்சிடறேன். நீ சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சிடறேம்மா. தயவு செஞ்சு எனக்கு கூட்டல் பெருக்கல் இருந்து என்னை காப்பாத்துமா. என்னது? கூட்டவும் தெரியாது பெருக்கலும் தெரியாதா? அப்படியே அறிவு 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 கொழுந்தே. வீடு வாசல கூட்டி பெருக்கடின்னு சொன்னா கூட்டல் கணக்கு தெரியல பெருக்கல் கணக்கு தெரியல, நீ என்னை போட்டு பைத்தியமாக்குற. ஏன் இப்படிலாம் இருக்கிற? சரி சரி, அந்த வேலையும் நானே செஞ்சு கூட்டி பெருக்கிடுறேன். நீ என்ன செய்யற? கடையில் போய் பெருங்காயம் ஒன்று வாங்கிட்டு வா. இந்த ரசத்துக்கெல்லாம் பெருங்காயம் போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே நான் போய் பெருங்காயம் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. கண்டிப்பா. பெருங்காயம் 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 பெருங்காயம். ஏன் இப்படி அழுதுட்டு வர்ற? பெருங்காய் வாங்குற போறதுக்கு அழுதுட்டு வர? இன்ன வரைக்கும் என்ன செஞ்ச நீ? கடைக்கு தோ இங்க இருக்கிற கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? பெருங்காயம் மாமா, நீ சொன்ன மாதிரியே கரெக்டா பெருங்காயம் வாங்கிட்டு வந்துட்டீமா. வாய் பேசிட்டு இருக்கு, கை தலையில வச்சிட்டு இருக்க. முதல்ல கையை எடு. என்ன அது? மறந்துடுவேன்னு சொல்லி பெருங்காயம் 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 பெருங்காயம்னே போனேனாமா. முன்னாடி ஒரு மரம் இருந்துச்சு, அதுல டங்குன்னு முட்டினேன். நீ கேட்ட மாதிரியே பெருங்காயம் தலையில தெரியுதா? தெரியலையாம்மா? ரொம்ப வலிக்குதுமா. பாருமா, பெரும் காயம். நீ கேட்டது நான் வாங்கிட்டு வந்துட்டேன் கரெக்டா. எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணனோ தெரியலடியுமா. உன்ன மாதிரி ஒரு தங்கத்தை பெத்து எடுத்ததுக்கு கோடி புண்ணியம் எனக்கு. போதுமா இந்த பெருங்காயம்? போதும். காலையில தூங்கி எந்திரிச்சதுல இருந்து
ஒவ்வொரு வேலையா உனக்கு வேலை பழக்கி விடணும்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு வேலையை சொல்ல அதை நீ ஏட்டிக்கு குட்டியை ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி என்னையவே திருப்பி செய்ய வச்சு நான் உனக்கு வேலை பழக்கி தரேனா இல்லை நீ எனக்கு வேலை சொல்கிறியான்னு எனக்கே தெரியல. வேலை செஞ்சு எனக்கு பயங்கர தலைவலியாக இருக்குதுமா. ஒரு டீயாவது நல்லா போட்டு வந்து கொடு, அதையாவது உருப்படியாக செய்யலையான்னு பார்ப்போம். சரிம்மா, டீ தானம்மா, சூப்பரா பர்ஃபெக்ட்டா நீ கேட்ட மாதிரியே நான் டீ போட்டு வந்துடுறேம்மா. அம்மா வேற டீ போட்டு வர சொன்னாங்க. அம்மா இன்னைக்கு நான் போட்ட டீயை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமா இருக்க போறாங்க. அம்மாவோட சந்தோஷப்படுத்துறதை விட்டு எனக்கு வேற என்ன வேலை இருக்க முடியும்? கூட்டிட்டு வந்து டீயை கொடுத்து டீயை பார்க்க சொல்லி சந்தோஷப்படுத்தணும். அம்மா சந்தோஷப்படுத்துறதை விட வேற என்ன இருக்கு எனக்கு? அம்மா அம்மா அம்மா, நீங்களே டீ போட்டேம்மா, வாங்கம்மா நான் டீ போட்டேன். உங்களுக்கு டீ போட்டியாம்மா? ஒரு துளி கிளாஸில் ஊற்றிட்டு வந்து குடித்தேன். இங்கேயே குடிச்சிட்டு செத்த நேரம் இப்படி சாஞ்சு உட்கார போகிறேன். இதில் எதுக்கு என்னை அங்கே வேற கூப்பிட்ற நீ? உன்னையோட இதே ரோதனையே போச்சு. என் நேரமும் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நினைப்பேன். போலாம். அம்மா வாங்கம்மா, வாங்க வந்து பாருங்க, நான் டீ போட்டு வச்சிருக்கிறேன். நீ பாருங்க. நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு காட்டுலையும் மேட்டுலையும் காத்துலையும் மலையிலையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுங்க. அப்படி படிக்க வச்ச படிப்பை நான் வீணாக்குவேனாமா? இங்கிலீஷ்லயும் டீ போட்டிருக்கேன், தமிழ்லையும் டீ போட்டிருக்கிறேம்மா. இங்க பாருங்க, தமிழ்ல எவ்வளோ அழகா டீ போட்டிருக்கேன்னு பாருங்கம்மா. பாருங்க, உங்க பிள்ளைய பெற்றதுக்கு நீங்க பெருமை தான் படணும். பாருங்க, இது ஒரு டீ. இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல எவ்வளோ பெரிய டீ போட்டிருக்கேன் பாருங்க. பார்த்தீங்களா? அவசரத்துக்கு எங்கேயும் ஓடி போய் தலைவலியில் இருக்கீங்கன்னு சொல்லி பேனா பேப்பரை தேடாம சிலேட்டு குச்சியை தேடாம வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லி கீழே கடந்த குச்சியை எடுத்து எங்க அம்மா மனசை நோகடிக்காம நடந்துக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க. மீண்டும் மீண்டும் நம்ம தலைவலியை கொடுக்குறோம். உங்க தலைவலியை சரியாக்கணும்னா நீங்க படிச்ச படிப்புக்கு சரியான ஒரு பாடம் கற்பிக்கணும்னு தாமா நான் டீ போட்டு வச்சிருக்கேம்மா. என்னை பத்தி என்னை பெற்றதுக்கு நீங்க பெருமைப்படணும். பாருங்க, இது ஒரு டீ, அது ஒரு டீ. இந்த ரெண்டு டீல எந்த டீ பிடிச்சிருக்குதுமா? இப்போ உங்களுக்கு தலைவலி சரியாயிருச்சா? சொல்லுங்கம்மா. வந்த தலைவலி எந்த வழியா வந்துச்சோ அந்த வழியாவே ஓடிருச்சுமா. எனக்கு தலையே வலி. ஒன்ன சொல்லிலாம் எந்த தப்பும் இல்லைம்மா. எல்லாம் என் தலையெழுத்து. தலையில சரியா எழுத்து எழுதியிருந்தா ஏன் ஓன்ட்டையெல்லாம் நான் இவ்வளோ தூரம் கத்த வேண்டியது இருக்குது? சொல்லு பார்க்கலாம். தலையெழுத்து சரியா இருக்கணும். யாரையும் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓ அப்படியாம்மா? தலையில எழுதியிருக்கிற எழுத்து சரியா இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? சரிம்மா. அம்மா, எங்க தேடியும் பேனாவே கிடைக்கலம்மா. நீங்க தானே சொன்னீங்க தலையெழுத்து சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும்னு. ஏதோ ரெண்டு எழுத்து எழுதி உங்ககிட்ட வந்து காட்டலான்னு பேனாவை தேடினா பேனாவே கிடைக்கல. என்னதான் நான் செய்யட்டும்? நீங்களே சொல்லுங்க. என் மேல கோவிச்சுக்காதீங்கம்மா. பேனா கிடைக்கல, இல்லைன்னா ஏதோ ஒன்று எழுதிட்டு வந்து உங்ககிட்ட காட்டி நல்ல பேர் எடுத்திருப்பேன் நான். என்னத்துக்கு உங்ககிட்ட எந்த வேலையும் நான் சொல்ல மாட்டேம்மா. எந்த வேலையெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேனோ அந்த வேலையெல்லாம் நானே செய்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு எதுக்கும் நான் மூச்சை காலி பண்ணணும்? நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேம்மா. நல்ல பிளானிங் உன்னோட பிளானிங்கு.